வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் வழியில் தமிழ் மண்ணில் ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் வீழ்த்துவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரை. எழுச்சி பயணத்திற்கு ஆதரவளிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஆந்திர பிரதேசம் பாபட்லா மாவட்டத்தில் கிரானைட் குவாரியில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, 16 பேர் படுகாயம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக ஆபரேஷன் அகால் மூலம் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கார் கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் வழியில் தமிழ் மண்ணில் ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் வீழ்த்துவோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஓடா நிலையில் கோட்டை கட்டி ஆண்டு தன் வீரத்தாலும் தியாகத்தாலும் கோடான கோடி மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் மாவீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளான ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் மண் மற்றும் மக்களின் மானம் காக்க போரிட்டு உயிர் நீத்த அவரது நினைவை போற்றுவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் அடிமைத்தனமே தோல்விக்கான தொடக்கப்புள்ளி என ஆதிக்கத்திற்கு அடிப்பணிய மறுத்து அந்நிய படையை விரட்டியடித்த தன்னிகரில்லா வீரத்திற்கு சொந்தக்காரர் தீரன் சின்னமலை என்றும் அவர் வழியில் தமிழ் மண்ணில் ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் வீழ்த்துவோம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எழுச்சி பயணத்திற்கு ஆதரவளிக்கும் தமிழக மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பாதம் தொட்டு அவர்களின் கொள்கைகளின் அடிப்படையில் எனது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உயரிய இலட்சியத்துடன் கோவையில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி என்னுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கினேன் என்றும் இதுவரை 21 நாட்களில் 14 மாவட்டங்கள் 61 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு சுமார் 25 லட்சம் மக்களை பார்க்கும் வாய்ப்பை பெற்றேன் என்றும் அவர்களில் பலரிடம் நேரடியாக உரையாடி அவர்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் எண்ணோட்டங்களையும் கேட்டறியும் வாய்ப்புகள் கிடைத்தன என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் தனது எழுச்சி பயணத்திற்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் அளித்து வருகின்ற பேராதரவிலும் அவர்களின் அளவற்ற அன்பிலும் மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன் எனவும் மக்களின் குரலாக அவர்களில் ஒருவராக என் மீது அன்பு பாராட்டி வரும் தமிழக மக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகின்றேன் எனவும் தெரிவித்த அவர், எனக்கு அளித்த இந்த வரவேற்பிற்கு திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழக மக்களாகிய உங்களுக்கு நல்லாட்சியை வழங்குவதே நான் தெரிவிக்கும் நன்றிக்கு நிகரானது என்றும் அதுவே எனது கடமை, அதுவே தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தேமுதிகவின் இல்லம் தேடி உள்ளம் நாடி பிரச்சார சுற்றுப்பயணத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கினார். தேமுதிகவும் தனது கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தின் கும்மிடிப்பூண்டி தொகுதியிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கியுள்ளார். அவருடன் விஜய பிரபாகரனும் பிரச்சார பயணத்தில் பங்கேற்றுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 4 ஆவடி, ஆகஸ்ட் 5 காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, ஆகஸ்ட் 6 வேலூர், ஆகஸ்ட் 7 திருப்பத்தூர், ஆகஸ்ட் 8 ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி, ஆகஸ்ட் 9 தருமபுரி, ஆகஸ்ட் 11 சேலம், ஆகஸ்ட் 13 கள்ளக்குறிச்சி, ஆகஸ்ட் 14 நாமக்கல், ஆகஸ்ட் 16 கரூர், ஆகஸ்ட் 17 பெரம்பலூர், ஆகஸ்ட் 18 அரியலூர், ஆகஸ்ட் 19 மயிலாடுதுறை, ஆகஸ்ட் 20 கடலூர் மற்றும் ஆகஸ்ட் 22 விழுப்புரம் பகுதிகளில் பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார். ஆகஸ்ட் 23 அன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். ஆந்திர பிரதேச மாநிலம் பாபட்லா மாவட்டத்தில் கிரானைட் குவாரியில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 16 பேர் படுகாயமடைந்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் பாபட்லா மாவட்டத்தின் பள்ளிக்குரவா பகுதியில் கிரானைட் குவாரியில் பாறைகள் இடிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். உயிரிழந்தவர்கள் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இடிபாடுகளுக்குள் அடியில் சிக்கிய காயமடைந்த தொழிலாளர்கள் உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இடையில் உயிரிழப்போர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக ஆபரேஷன் அகால் மூலம் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒரு ராணுவ வீரர் காயமடைந்தார்.
ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக பாதுகாப்பு படையினரால் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் அகால் 3வது நாளாக தொடர்கிறது. தெற்கு காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தின் அகால் வனப்பகுதியில் இன்று நடந்த கடுமையான துப்பாக்கி சண்டையில் மேலும் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஆபரேஷன் அகால் நடவடிக்கையின் மூலம் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் மொத்த எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ராணுவ வீரர் ஒருவரும் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் காரல் கோவிலுக்கு சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் காரில் கோவிலுக்கு சென்றனர். காரில் 15 பேர் பயணம் செய்தனர். சாமி தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த கால்வாயில் தலைக்குப்புற பாய்ந்தது. இந்த விபத்தில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 4 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாஜகவிலிருந்து வெளியே வந்த பன்னீர்செல்வம் போன்ற அரசியல் தலைவர்கள் தமிழக நலனில் அக்கறை கொண்ட தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் இணைவார்கள் என்று தூத்துக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தூத்துக்குடி ஆறுமுகமங்கலம் பகுதியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூற விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகமாக இருப்பதாக பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆனால் கஞ்சா போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகமாக வருவதற்கு குஜராத் மாநில துறைமுகமும் மத்ரா துறைமுகமும் தான் காரணம் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள முத்ரா துறைமுகத்திலிருந்து ஆந்திரா வழியாக போதைப் பொருட்கள் தமிழகம் வருகிறது என்றும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா பார்டர் காவலர்கள், மத்திய உளவுத்துறையினர், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் உள்ளிட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் வருவதை தடுக்க இயலவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும், அதானி துறைமுகத்தில் பல லட்சக்கணக்கான போதைப் பொருட்கள் அடங்கிய மூட்டைகளை பறிமுதல் செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஏதாவது எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல முடியுமா என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். அவர் கூட்டணியில் இருக்கிற ஒன்றிய அரசை, மோடி அரசை திரும்பி அவர் இந்த கேள்வியை கேட்கணும். எதற்காக கஞ்சா போதைப் பொருள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, அது எங்கேருந்து வருது? பல முறை சொல்லியிருக்கோம். குஜராத் துறைமுகம், கான்லா துறைமுகம், அந்த துறைமுகத்தில் இருந்தால் முந்த்ரா துறைமுகம், 2 துறைமுகம் தான் மிகப்பெரிய துறைமுகம். பாகிஸ்தான் எல்லையில் ஒட்டி இருக்கின்ற துறைமுகம். அந்த முந்த்ரா துறைமுகமும் கான்லா துறைமுகத்தில் இருந்து தான் கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் ஆந்திரா வழியாக இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்று ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்தோ பார்டர் போலீஸ், ஐபிபி, உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை, சிஆர்பிஎஃப், அதை சிஐஎஸ்எஃப், அப்புறம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, நர்காட்டிக் டிபார்ட்மெண்ட், இதையெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் தமிழ்நாட்டுக்குள் இந்த போதைப் பொருள் வருவதை தடுக்க இயலவில்லை என்பதையும் அவர்கள் சொல்ல வேண்டும். தூத்துக்குடியில் கடந்த வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட புதிய விமான நிலையத்தில் இன்று முதல் விமான போக்குவரத்து தொடங்கியது. தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக துறைமுகம், சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து போன்ற அனைத்து போக்குவரத்து வசதிகளும் கொண்ட ஒரே மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் அமைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் 886 ஏக்கர் பரப்பளவில் 452 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உலக தரத்திலான விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை கடந்த 26ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் இன்று முதல் தொடங்கியது. அப்போது விமான நிலையத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் சென்னையிலிருந்து விமானத்தில் வந்து தூத்துக்குடியில் இறங்கிய பயணிகளுக்கு விமான நிலைய இயக்குநர் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் ரோஜா மலர் கொடுத்தும் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். ஆடி 18ஐ முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு திருப்பூர் ஆதிசங்கரர் ஸ்பின்னிங் மில்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த ரமேஷ் என்ற முருக பக்தர் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் பேட்டரி வாகனத்தை இலவசமாக வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இன்று ஆடிப்பெருக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. அடிவாரத்தில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக கிரிவல பாதையில் ரோப்கார் நிலையம், விஞ்ச் நிலையம், பாத விநாயகர் கோவில் மற்றும் பிற கோயில்கள்
கோயில்களுக்கு பக்தர்கள் சென்று வர வசதியாக கோவில் நிர்வாகம் பேட்டரி கார்களை இயக்கி வருகிறது. மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் பேட்டரி வாகனத்தில் ஏறி கிரிவல பாதையில் எளிதாக சென்று வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் ஆதிசங்கர ஸ்பின்னிங் மில்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த ரமேஷ் என்ற முருக பக்தர் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் 18 பேர் பயணிக்கும் பேட்டரி வாகனத்தை விநாயகர் கோவில் முன்பு பூஜை செய்து கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அறங்காவலர் குழு நிர்வாகி ஆகியோரிடம் இலவசமாக வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வசதிக்காக பேட்டரி வாகனம் இயக்கப்பட்டது. ரமேஷ் என்ற முருக பக்தர் இலவசமாக வழங்கப்பட்ட பேட்டரி காருடன் சேர்ந்து இதுவரை பேட்டரி கார்களின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூற்றோட்டில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் சிறப்பாக செயல்படும் நிர்வாகிகளை ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி பாராட்டினார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் ஆலோசனைப்படி நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் தனது ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இந்நிலையில் உறுப்பினர் சேர்க்கையில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளை பாராட்டி ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நகர்பாபு, வேப்பூர் குணசேகரன், ஆதியூர் சூர்யா, சாக்ரிஸ், ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் துரைமுருகன், ஒன்றிய சமூக வள பொறுப்பாளர் ராஜவேல், ஒன்றிய பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில்குமார், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் மாரிமுத்து உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் யோகாசனம் மாவட்ட விளையாட்டு சங்கம் ஆகியவை சார்பில் 5ஆம் ஆண்டு யோகாசன போட்டி மற்றும் மாநில போட்டிக்கான அணியினர் தேர்வு ராமநாதபுரத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. ராமநாதபுரம் யோகாசன மாவட்ட விளையாட்டு சங்கம், தமிழ்நாடு யோகாசன சங்கம் ஆகியவை சார்பில் ராமநாதபுரம் தனியார் மெட்ரிக் பள்ளியில் மாவட்ட அளவிலான 5ஆம் ஆண்டு யோகாசன போட்டி மற்றும் மாநில போட்டிக்கான தேர்வு நடைபெற்றது. இப்போட்டிக்கு யோகாசன விளையாட்டு சங்க செயலாளர் ஸ்ரீதரன் தலைமை தாங்கினார். யோகா பெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஆசியா யோகா பெடரேஷன், இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் ஆகிய மாணவர்கள் தகுதி அடிப்படையில் நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டனர். இன்று காலை 12 மணி அளவில் துவங்கிய போட்டிகளில் 20 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் வருகின்ற 30, 31ஆம் தேதிகளில் கொடைக்கானலில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும், மேலும் வயது தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும், டெல்லியில் நடைபெறும் போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் குழு யோகாசனம் மற்றும் ஆணி மரப்பலகையில் தங்களது திறமையை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராமநாதபுரம் யோகாசன விளையாட்டு சங்கம் சார்பாக 5ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான யோகாசன போட்டியும் மாநில போட்டிக்கான தேர்வும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் ஏறத்தாழ ஒரு 15 அல்லது 20 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மாவட்ட போட்டி கலந்து மாநில போட்டியில் வின் பண்ணக்கூடிய மாணவர்கள் அடுத்தபடியான மாநில செலெக்ஷன் போவாங்க. அதாவது இந்த போட்டியில் கலந்துட்டு ஜெயிக்கக்கூடிய மாணவர்கள் மாநில போட்டிக்கான செலெக்ஷன் போவாங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் 30, 31 நடைபெறக்கூடிய கொடைக்கானலில் நடைபெறக்கூடிய மாநில செலெக்ஷன் போட்டிக்கு போவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க நேஷனல் போவாங்க. நேஷனல் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா மைசூரில் நடக்குது. அந்த மைசூரில் நடக்கக்கூடிய மேட்ச்சுக்கு போவாங்க. அதற்கான செலெக்ஷனும் இங்கே நடக்குது. இதில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 ஸ்கூல்ஸ் கலந்துருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 400லேருந்து 500 மாணவ மாணவிகள் கலந்துருக்காங்க. தாம்பரம் தீபம் யோகாலயா கிட்ஸ் அகாடமி சார்பில் 2 யோகா சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. 11வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை மேற்கு தாம்பரத்தில் தீபம் யோகாலயா கிட்ஸ் அகாடமி சார்பில் 2 உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி தீபம் யோகாலயாவின் நிறுவனர் யோகரத்னா தீபா தலைமையிலும் இந்தியன் யோகா அசோசியேஷன் செயலாளர் டாக்டர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் தங்களுக்கு விருப்பமுள்ள பல்வேறு வகையான யோகாசனங்களை 11 நிமிடம் தொடர்ந்து செய்து முதல் உலக சாதனை நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து 11 பெண்கள் 11 நிமிடங்களில் 111 யோகாசனங்களை செய்து 2வது உலக சாதனை நிகழ்த்தினர். இந்த 2 உலக சாதனைகளையும் அங்கீகரித்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பில் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் ஆடி 18ஐ முன்னிட்டு காவிரி ஆற்றில் இறங்கி குளிக்கவும் வழிபாடு நடத்தவும் காவல்துறையினர் தடை விதித்துள்ளதால் பெண்கள் முளைப்பாரிகளை வாய்க்காலில் விட்டு சென்றனர்.
ஆண்டிற்கு ஒருமுறை ஆடி 18 என்று அழைக்கப்படும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி மற்றும் அமராவதி ஆறுகளில் கன்னிமார் புனித நீராடி சுவாமி கும்பிடுவது வழக்கம். இதேபோல புதிதாக திருமணமான தம்பதிகள் திருமணத்தின் போது பயன்படுத்திய மாலைகளை காவிரி ஆற்றில் விட்டு வணங்குவதும் வழக்கம். இந்நிலையில் இன்று காவிரி ஆற்றில் 17,000 கன அடிக்கும் மேல் காவிரி தண்ணீர் சென்றதால் காவிரி ஆற்றில் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் வழிபாடு நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நெரூர், வாங்கல், புகழூர், தவிட்டுப்பாளையம் உள்ளிட்ட காவிரி கரையோரங்களில் பொதுமக்கள் இறங்கும் இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஆற்றுக்கு அருகில் உள்ள கோவில்களில் வழிபாடு நடத்த காவல்துறையினர் அனுமதி அளித்து வந்தாலும் ஆற்றுக்கு செல்ல அனுமதி மறுத்தனர். இதனால் மாயனூர் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் முளைப்பாரி வைத்து சாமி கும்பிட்டு வாய்க்காலில் கரைத்து சென்றனர். இருப்பினும் மாயனூரில் ஒரு சில உள்ளூர் வாசிகள் ஆபத்தை உணராமல் காவிரி ஆற்றில் குளித்தனர். காவிரி ஆற்றில் நீராடவும் சாமி கும்பிடவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவிலில் இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காலை முதலே தென் மாவட்ட மக்கள் அதிகளவு அழகர் மலை வந்து அழகர் மலை மீது உள்ள நூபுர கங்கையில் புனித நீராடி வழிபட்டனர். ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கையொட்டி அழகர் மலை மீதுள்ள கள்ளழகர் கோவில், பழமுதிர் சோலை முருகன் கோவில், ராக்காயி அம்மன் மற்றும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று அதிகாலை 4 மணி முதலே பொதுமக்கள் அழகர் கோவிலுக்கு வரத் தொடங்கினர். மேலும் ஆடிப்பெருக்கையொட்டி மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தமாக விளங்கும் அழகர் மலை மீதுள்ள நூபுர கங்கை தீர்த்தத்தில் நீராடினர். மேலும் பக்தர்கள் வயல்வெளிகளில் தெளிப்பதற்காகவும் குலதெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் நூபுர கங்கை தீர்த்தத்தை பிடித்து சென்றனர். குடியாத்தத்தில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு பகுதியில் நடைபெற்ற 2 திருத்தேர் திருவிழாக்களில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக உற்சவர் காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பின்னர் காளியம்மன்பட்டி, பிச்சனூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விழாவில் பங்கேற்ற குடியாத்தம் அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நந்தகுமார், அமல விஜயன் ஆகியோர் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோவில் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தேர் திருவிழாவில் பக்தர்கள் உப்பு, மிளகு உள்ளிட்டவற்றை தேரின் மீது தூவியும், ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை பலியிட்டும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், கொண்டமசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி, பிரேம்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காரைக்கால் அரசல் ஆற்றுக்கரையில் சுமங்கலி பெண்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் ஆற்றங்கரைக்கு சென்று பூஜை செய்து காவேரி அன்னையை வணங்கினர். ஆண்டுதோறும் காரைக்காலில் ஆடி மாதம் 18ஆம் தேதியன்று 18ஆம் பெருக்கு விழா ஆற்றங்கரையில் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு காரைக்கால் பகுதியில் காவிரியின் கிளை நதியான அரசலாறு கடலில் கலக்கின்ற ஆற்றங்கரையில் இன்று காலை முதல் பெண்கள் காவிரி தாயை வரவேற்கும் பொருட்டு ஆற்றங்கரையில் விசேஷ பூஜைகள் செய்து இறைவனை வழிபட்டனர். மேலும் புதுமண தம்பதிகள் ஆற்றில் தாலியை பிரித்து போட்டும், திருமண மாலையை ஆற்றில் விட்டும் சிறப்பு பூஜைகள் செய்து புதிய மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டு இறைவனை வழிபட்டனர். மேலும் காலத்தோடு மழை பெய்ய வேண்டியும் காவிரியில் தண்ணீர் வந்து கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயம் செழிப்படைய வேண்டியும் பெண்கள் காவிரி தாயை வேண்டிக் கொண்டனர். குடியாத்தம் நகரில் வெகு விமரிசையாக 2 கோவில்களில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் போது பக்தர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காளியம்மன்பட்டி மற்றும் படவேட்டை எல்லையம்மன் திருக்கோயில்களின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தேரோட்ட விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேரோட்ட விழாவில் பங்கேற்ற மக்களுக்கு பல்வேறு இடங்களில் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கப்பட்டது. அதேபோல் அரசமரம் பகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் இட்லி, சிக்கன் கிரேவி வழங்கப்பட்டது. இதில் நகர செயலாளர் ரமேஷ் மற்றும் மாவட்ட செயலாளரும் கல்வியாளருமான செந்தில், மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவு வழங்கினர். இதேபோன்று புதுப்பேட்டை பகுதியில் குடியாத்தம் நகராட்சி முன்னாள் துணைத் தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் பக்தர்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. உலக நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு விக்கிரவாண்டி அடுத்த தென்பேர் கிராமத்தில் செயல்படுகின்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2002 மற்றும் 2003ஆம் ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த தென்பேர் கிராமத்தில் செயல்படுகின்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2002 மற்றும் 2003 ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக நண்பர்கள் தினமான இன்று 23 ஆண்டுகளுக்கு பிறகு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பள்ளியில் ஒன்று கூடினர். நிகழ்ச்சியில் தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களிடம் ஆசீர்வாதம் பெற்ற மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். அப்போது ஆசிரியர்களிடம் மாணவர்கள் செல்லமாக அடிவாங்கிய பள்ளிக்கால நினைவுகளை நினைவு கூர்ந்தனர். மேலும் மாணவர்கள் பள்ளி காலத்தில் சக மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் ஏற்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சக பள்ளி நண்பர்களை சந்தித்து தங்கள் அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினர். மேலும் மாணவர்கள் நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இறுதியாக அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. வணக்கம், என் பேர் ராதிகா. நாங்கள் 2002 2003 ஆண்டு இங்கே தென்பேர் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தோம். இப்போ ஒரு 23 வருஷம் ஆகுது. இப்போ இந்த ஸ்கூலில் ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணி நம்ம கூட படித்த பசங்க, நம்மளுக்கு சொல்லி தந்த ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் வரவழைச்சு ஒரு சங்கமம் அந்த இது நடத்தியிருக்கோம். எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க டீச்சர்ஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஞாபகம், வகுப்பறையில் நம்ம நடந்தது சந்தோஷம், நிறையா இது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க நம்மளுக்கு ஒழுக்கம், கல்வி இதெல்லாம் சொல்லி தந்ததுனால நம்ம இப்போ வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணுன்ற இது இருக்குது. அதனால் நம்ம இப்போ அவங்க சொல்லி தந்ததை வச்சு நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்துட்டும் இருக்கோம். அதெல்லாம் நினைவு கூறும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தது, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டது, அவங்களுடைய குழந்தைங்களை பார்த்தது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பில் கழக துணை செயலாளர் பரசுராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்றத்தில் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டும், சாதிய வெறியை தூண்டுகின்ற தலைவர்களை கைது செய்ய வேண்டும், சாதி வெறியர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் சுடர்வேந்தன், சரத்குமார், பாலு, விசிக, பத்ரிகை நடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் தொடர்பாக தலைமை கழக செயலாளர் பரந்தாமன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், உடனடியாக ஆணவ படுகொலையில், அதுவும் சாதிய ஆணவ படுகொலையில் ஈடுபடுகின்ற இந்த ஆணவ படுகொலையில் ஈடுபடுகின்ற சாதி வெறியர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். உடனடியாக தமிழக அரசு இதுபோன்று போக்கை கண்டித்தும் அதற்கு கடுமையான சட்டங்களை வரையறை செய்து சட்டமன்றத்திலே தமிழக அரசு முன்மாதிரியாக மாநிலமாக இருக்கிறது என்கின்ற அவர்கள் சொல்லுகின்ற அந்த போக்கினை மீண்டும் அவர்கள் நிரூபிக்க வேண்டும். சாதிய அவர்களுக்கு அரசு துறையில் ஒருபோதும் எத்தனை தலைமுறை ஆனாலும் அவர்களுக்கு அரசு வேலைகளோ அல்லது இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பாக வலியுறுத்தி குன்றத்தூரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய கண்டனத்தையும் சாதி வெறிக்கு எதிராக இதுவரை தொடர்ந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் பிரச்சார பயணமாக மக்கள் மத்தியிலே சாதி வெறிக்கு எதிரான போக்கை கடைபிடிக்க கூடாது என்கின்ற அளவிலே அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் இதனை தொடர்ச்சியாக போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பரந்தாமன், தலைமை கழக பேச்சாளர். செய்யாறு திருவத்திபுரம் ஆற்றங்கரை ஓரமுள்ள ஆற்றுப்பாலம் முன்பு நடைபெற்ற வார சந்தையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவத்திபுரம் ஆற்றங்கரை ஓரமுள்ள ஆற்றுப்பாலம் முன்பு நகராட்சி மூலமாக அமைக்கப்பட்டுள்ள வார சந்தையில் கடந்த 3 ஆண்டுகளாக வியாபாரிகள் காய்கறி வியாபாரம் செய்து வருகின்றனர். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை செயல்படுகின்ற வார சந்தையில் அணக்காவூர், பாராசூர், தவசி, பாப்பாந்தாங்கல், நெடும்பறை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த விலையில் காய்கறிகளை வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வியாபாரம் செய்ய வசதியாக தற்போதுள்ள ஆற்றுப்பால சந்தையை பழைய இடத்திற்கு இடமாற்றம் செய்து ரூபாய் 4 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் 100க்கும் மேற்பட்ட கடைகளுடன் வணிக வளாகத்தை நகராட்சி நிர்வாகம் கட்டியுள்ளது. இந்நிலையில் வணிக வளாகத்தின் அருகிலேயே டாஸ்மாக் கடை உள்ளதால் போதை பிரியர்களால் வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தோம். சாலை ஓரங்களில் மட்டுமே வியாபாரம் செய்ய அனுமதிக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தோம். 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது ஆற்றுப்பாலம் இடத்திலேயே சந்தையை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செய்யார் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கலைத்தனர். மேலும் ஞாயிற்றுக்கிழமை வார சந்தையை நடத்த விடாமல் நகராட்சி நிர்வாகம் செய்ததால் காய்கறிகள் விற்க முடியாமல் நஷ்டம் ஏற்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கந்தர்பக்கோட்டை அருகே சைக்கிளில் சென்ற பெண்மணியை வழிமறித்து பாலியல் சீரலில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் பெட்ரோல் கேனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்பக்கோட்டை அடுத்த சவேரியார்பட்டி கிராமத்திலிருந்து தச்சங்குறிச்சிக்கு சைக்கிளில் சென்ற பெண்ணை ஒருவர் வழிமறித்து பாலியல் சீரலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து கந்தர்பக்கோட்டை காவல் நிலையத்தில் அந்த பெண்மணி புகார் அளித்த நிலையில் கந்தர்பக்கோட்டை காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தும் காவல்துறையினர் அவரை கைது செய்யாமல் தப்பிக்க விட்டனர். இதனிடையே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கந்தர்பக்கோட்டை செங்கிப்பட்டி நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் பெட்ரோல் கேனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தச்சங்குறிச்சிக்கு வேலைக்கு வந்த இடத்துல சைக்கிளில் வந்துட்டு தான் எப்பவும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். என்னை மறித்து என்னை பண்ணாத சித்திரவதெல்லாம் பண்ணிட்டான். எனக்கு வந்து நீதி கிடைக்கணும். நான் நீதிக்காக போராடுறேன். அவன் 5 நாளாக இந்த புகார் கொண்டு இப்போ கேஸ் கொடுத்ததில் போலீஸ்காரவங்களும் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. நான் பாதிக்கப்பட்டவன். நான் 5 நாளாக கொலை எரியுது சார். கொலை அவன் ஜாலியாக தெரியுறான். அவன் அதை தப்பு செஞ்சவன். அவன் தப்பு செஞ்சுட்டான்ல. நான் செஞ்ச தப்புன்னு சொன்னால அவனை தூக்கி உள்ள வைக்காம என்ன பண்ணுது இந்த காவல்துறை என்ன சார் பண்ணுது? அப்ப காவல்துறை வந்து அவனுக்கு இதா இருக்கா? அவன்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அப்படி பண்ணுதா? நான் பாதிக்கப்பட்டவன் நான் சார். எனக்கு நீதி வேணும். எனக்கு நீதி கிடைக்கலாம். இந்த இடத்துல நான் தீ குளிச்சு சாவுவேன். எனக்கு நீதி வேணும். என் பேர் வந்து சலேத்துமேரி சார். குடியாத்தம் அடுத்த காந்திநகர் கல்லேரி பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட 4 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நாட்டு துப்பாக்கி தயாரித்த தந்தை மகன் உட்பட 6 பேரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காந்திநகர் கல்லேரி பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருப்பதாக குடியாத்தம் நகர காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் கல்லேரி பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கல்லேரி பகுதியை சேர்ந்த சின்னப்பன், ஆறுமுகம், ஏழுமலை ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த 2 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஆணைக்கட்டு அடுத்த ஏரியூர் பகுதியை சேர்ந்த பவுனு மற்றும் அவரது மகன் சதாசிவம் ஆகியோரிடம் பணம் கொடுத்து நாட்டு துப்பாக்கியை விலைக்கு வாங்கி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பவுனு மற்றும் அவரது மகன் சதாசிவத்தை கைது செய்து அவர்களிடமிருந்த 2 நாட்டு துப்பாக்கிகளையும் நாட்டு துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் வெல்டிங் மிஷின் உள்ளிட்ட மூலப்பொருள்களையும் பறிமுதல் செய்தனர். சர்வதேச நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தாம்பூலத்தட்டில் கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் மற்றும் வேஷ்டி சட்டை ஆகியவற்றை வழங்கி நண்பர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் நகர போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை காவல்துறையினர் தடுத்து ஓரமாக நிறுத்தியதால் கடுப்பாகி போன வாகன ஓட்டிகள் காவலர்களிடம் சண்டை செய்ய முற்பட்டனர். அப்போது காவல்துறையினர் சிரித்தபடி தாம்பூலத்தட்டில் கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் மற்றும் வேஷ்டி சட்டை ஆகியவற்றை வாகன ஓட்டிகளுக்கு அளித்து நண்பர்கள் தின வாழ்த்துக்களை கூறி அனுப்பி வைத்தனர். இதனை எதிர்பார்க்காத வாகன ஓட்டிகள் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றனர். இந்து நூதன விழிப்புணர்வை தனியார் அறக்கட்டளையுடன் இணைந்து காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு 25ஆம் ஆண்டு ஆடித் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ஆதம்பாக்கத்தில் மேடவாக்கம் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி மாத ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 25ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த கோவில் நிர்வாகிகள் ஸ்ரீ கெங்கையம்மனை மலர்களால் அலங்கரித்து சிறப்பு பூஜை நடத்தி பின்னர் வீதியுலா வந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கூழ் மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கோவில் நிர்வாகிகள் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் MA கங்காதரன், G சங்கர், ராஜேஷ், பாலா, நலசங்க தலைவர் RP பாஸ்கர், நலசங்க செயலாளர் ராஜேஷ், V சரவணன், P ஆனந்த், அரவிந்தன், P சுகன் பாபு உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கெங்கையம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் வழியில் தமிழ் மண்ணில் ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் வீழ்த்துவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரை. எழுச்சி பயணத்திற்கு ஆதரவளிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஆந்திர பிரதேசம் பாம்பட்லா மாவட்டத்தில் கிரானைட் குவாரியில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, 16 பேர் படுகாயம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக ஆபரேஷன் அகால் மூலம் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கார் கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.